அனைத்து இந்தியர்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தின விழால இந்தியாவின் நிறைய மக்களுக்கு தெரியாத ஒரு புரட்சியாளர் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவரோட பெயர் உத்தம் சிங். இந்த உத்தம் சிங் அப்படின்ற எப்படி உருவாகிறார் அப்படின்னா 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்ற படுகொலையில் ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்தை இளம் வயதா இருக்கக்கூடிய உத்தம் சிங் அப்படின்னு பார்வையிட்டார். அவரோட மனசுக்குள்ள ஒரு புரட்சிய தீ ஒன்று உருவாகுது. அதுதான் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்தவரை நம்ம வந்து பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு நெருப்பு தீ ஒன்று உருவாகுது. அப்படி இருக்கும்போது பிற்காலத்தில் கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு 1940 வருஷம் 1940 மார்ச் 13 லண்டன்ல கூடிய கேட்சன் ஹால் அப்படின்ற ஒரு அரங்கத்துல ஒரு மீட்டிங் ஒன்று போயிட்டு இருக்கும். அந்த மீட்டிங்ல மைக்கேல் ஓ டயர் அப்படின்ற பேசிட்டு இருப்பார். பேசிக்கூடிய மைக்கேல் ஓ டயர் அப்படின்ற உத்தம் சிங் அப்படின்ற தன்னோட துப்பாக்கி மூலமா துப்பாக்கி சூடு அப்படின்னு நடக்கிறார். அந்த தோட்டாக்கள் அப்படின்றது மைக்கேல் ஓ டயர் உடம்புல இறங்குது. அவர் அந்த இடத்துல மரணம் அடைகிறார். ஏன் இந்த மைக்கேல் ஓ டயர் அப்படின்ற கொள்ளணும் அப்படின்னா இவர் தான் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கிறதுக்கு உத்தரவுப்பட்ட கவர்னர் அந்த இடத்துல இருந்திருப்பார். அதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடைபெற்று பிற்காலத்துல உத்தம் சிங் அப்படின்ற என்ன ஆனார் அப்படின்னா ஜூலை 31 1940 வருஷம் லண்டன்ல கூடிய பென்டோவிலே ஜெயில் அப்படி ஜெயில இவர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார். இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.